அனைவருக்கும் வணக்கம். சேயூன் கல்வி நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அன்னை தமிழ் 2.0 தேர்வு பார்த்துட்டு இருக்கோம். தேர்வு 7ற்கான விடைகள் என்று நம்ம பார்க்க போறோம். அப்போ இன்னைக்கு ஃபுல் டெஸ்ட் எழுதுனீங்க. காலையில 10 மணிக்கு இந்த வினா நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். ஃபுல் டெஸ்ட் எழுதுனீங்க. என்டையரா தமிழுக்கு எவ்வளவு ஸ்பிட் அப் கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்பிட் அப்படி நம்ம இந்த வினாத்தாளை செட் பண்ணியிருந்தோம். இந்த வினாத்தாள் எழுதியிருப்பீங்க. இப்போ இதற்கான 100 வினாக்களுக்குமான விடைகள் இப்போ நம்ம பார்க்கலாம். சரி, முதல் வினா, உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உலக நிலைகளை அறியாதிருத்தல். உலக நிலைகளை அறியாதிருத்தல். உவமைக்கு ஏற்ற பொருள் கேட்கிறாங்க. கிணற்று தவளை போல. கிணற்று தவளை தான் உலக நிலைகளை அறியாமல் இருக்கும். அறியாமை பண்பிற்கு ஒரு உவமை தொடருக்கான எடுத்துக்காட்டு. 1க்கு ஆப்ஷன் சி. இரண்டாவது வினா, பிறவினை சொற்றொடரை கண்டறிக. பிறவினை கேட்கிறாங்க. அப்ப தன்வினை பிறவினை. பூங்குழலி ஆடை நெய்வித்தாள். நமக்கு பிறவினைனாலே பி வி போன்ற விகுதிகள் இருக்கும். இந்த விகுதிகள் வச்சு எளிமையா கண்டுபிடிச்சிடலாம் அது பிறவினை அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிம்பிளானது பிறவினையையும் செயற்பாட்டு வினையும் கண்டுபிடிக்கிறது. ஏன்னா பிறவினைக்கு விபி போன்ற விகுதிகள், செயற்பாட்டு வினைக்கு பட்டது அந்த மாதிரி இருக்கும். அப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பிறவினை தான் கேட்கிறாங்க. ஆப்ஷன் பி கரெக்ட். ஆடை பூங்குழலில் நெய்யப்பட்டது, இது செயற்பாட்டு வினையா இருக்கும். பூங்குழலில் ஆடை நெய்தால் தன்வினை எடுத்துக்கலாம். பூங்குழலில் ஆடை நெய்வித்தால் பிறவினை. கேட்டுக்கிறது பிறவினை. மூன்றாவது கேள்வி, ஒருமை பன்மை பிழைகளற்ற வாக்கியம் எது? அவன் பாடகன் அல்ல சொல்ல முடியாது. அவன் பாடகன் அன்று வராது, இல்லை வராது, அல்லன். அவன் பாடகன் அல்லன். எதிர்மறை வினைமுற்றுக்கள். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ப்ரீவியஸ் அன்னை தமிழ் வீடியோல பார்த்திருக்கோம். நான்காவது கேள்வி, சுட்டவன் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. சுடு. வேர்ச்சொல் சுடு. நீருக்கு அழுத்தம் உண்டு எவ்வகை வாக்கியம்? நீருக்கு அழுத்தம் உண்டு என்பதிலிருந்து ஒரு செய்தி நமக்கு வெளிப்படுது. இது செய்தி வாக்கியம். வேற எந்த ஆப்ஷனுமே நமக்கு வரல. வினா வாக்கியம், வினா குறி நமக்கு இங்க இல்ல. கட்டளையா இது இல்ல. தொடர் வாக்கியத்திற்குரிய இது இங்க நமக்கு இல்ல. பொருந்தா சொல்லை கண்டறிக. சீட்டுக்கவி, ஆசுக்கவி, மதுரக்கவி, சித்தார கவி. ஆசுக்கவி, மதுரக்கவி, சித்தார கவி. ஆக்சுவலா சித்தார கவி வராது, வித்தார கவி. அப்ப இது மூன்றும் பாடல் பாடக்கூடியதை பொறுத்து வகைப்படுத்தப்பட்டது. ஆசுக்கவி, வித்தார கவி, சித்திர கவி, மதுர கவி இதெல்லாம் பாடல் பாடும் முறைகளை வைத்து வகைப்படுத்தப்பட்டது. இதுல சீட்டுக்கவி கொடுத்திருக்காங்க. இதான் நமக்கு பொருந்தாதது. சீட்டுக்கவி என்பது பாரதியார் சொல்லுவாங்க. சீட்டுக்கவி எழுதுவதில் வல்லவர் சொல்லி சொல்லுவாங்க. அப்ப ஆப்ஷன் ஏ. ஏழாவது கேள்வி, மரபு பிழை நீக்கிய தொடர் எது? ஓவியர் படத்தை வரைந்தார், சரியா இருக்கு. படத்தை எழுதினார் தவறு, படத்தை செதுக்கினார் தவறு, படத்தை தீட்டினார் தவறு. படம் வரை, அதான் நமக்கு மரபு. 7க்கு ஆப்ஷன் ஏ. 8, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. தரித்தல், தரித்தல். இந்த தரித்தல்னா அணிதல்னு பொருள் இருக்கு, வியர் பண்றது. இந்த தரித்தல் வெட்டுதல். அப்ப நமக்கு ஆப்ஷன் ஏவே இங்க சரியா இருக்கு. 8வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. 8க்கு ஆப்ஷன் ஏ. 9வது கேள்வி, கொடியது கொடியது மனம் முடிக்க பணம் கேட்பது எவ்வகை வாக்கியம் கேட்கிறாங்க. செய்தி இல்ல, வினா இல்ல, கட்டளை இல்ல, உணர்ச்சி வாக்கியம். இதுல ஒரு எக்ஸ்பிரஷன் தான் இருக்கு, ஒரு உணர்ச்சி இதுல வெளிப்படுது. என்ன டெப்தா உணர்ச்சியோட படிச்சு பார்க்க, கொடியது கொடியது மனம் முடிக்க பணம் கேட்பது கொடியதுங்கிற அந்த உணர்ச்சி இருக்கு, உணர்ச்சி வாக்கியம். தன்வினை வாக்கியம் இது. மாணவன் திருத்தினான். திருத்து பிறவினை. திருந்தியாயிற்று வராது. மாணவன் திருந்தினான். எப்பயுமே தன்வினை நமக்கு பிறவினையா மாறும். அப்ப தன்வினையில திருந்து, பிறவினையா மாறையில மெல்லினம் வல்லினமா மாறும். திருத்து.
சரி, நமக்கு தன்வினை தான் கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் சி கரெக்ட். 10வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. 11 எதிர்ச்சொல் தருக. அருகு. அருகு அப்படின்னா குறைஞ்சிட்டே போகுது, சிறுகுன்னு அர்த்தம் மீனிங். ஆனா நம்ம கேட்டிருக்கிறது எதிர்ச்சொல். அப்ப பெருகு. அருகுனா பெருகு. நம்மளே சொல்லுவோம், நீலகிரியில் வரையாடு உயிரினங்கள் அருகி வருகின்றன. அப்ப குறைஞ்சிட்டே வருது, அதான் பொருள். அப்ப நமக்கு எதிர்ச்சொல் பெருகு. பிறமொழி சொற்கள் அற்ற தொடர் எது? பஞ்சாயத்து பிறமொழி சொல், தாலுகா பிறமொழி சொல், ஜில்லா பிறமொழி சொல். ஒன்றியம், யூனியன் என்பது தமிழ் சொல். ஒன்றியம் தமிழ் சொல். 13 ஒருமைப்பன்மை பிழையில்லா தொடர் எது? ஒருமைப்பன்மை பிழை. ஆந்தை அலறுகின்றன வராது, ஆந்தை அலறுகிறது. காக்கைகள் கரைகின்றன. குயில் கூவும், சரியா, குயில் கூவும். கோட்டான் குளறுகின்றது. 13க்கு ஆப்ஷன் சி. 14 கீழ்கண்டவற்றில் எழுத்துப்பிழை. எழுத்துப்பிழை இதுல இருக்கு. இயக்குனர் எழுத்துப்பிழை இருக்கு. இயக்குனருக்கு இந்த நான் வந்திருக்கணும். அனுப்புனர் சரியா இருக்கு, பெறுநர் சரியா இருக்கு, குழுவினர் சரியா இருக்கு. அப்ப நமக்கு 14க்கு ஆப்ஷன் ஏ. இயக்குனருக்கு இந்த நான் வர, இந்த நாளா வரும் இயக்குனர். இரு வினை சொற்களின் வேறுபாடு அறிக. வில்லில் புறப்பட்ட கனை கண்டு குதிரை கனைத்தது. அப்ப 2 வினைகள், நம்ம எது சரியா ஷூட் பண்ணணும்? 2 கணையும் இதுல தவறா இருக்கு, சேம் வராது, இதுவும் வராது. உள்ள வில்லில் புறப்பட்டு கணைனா அம்பு. அம்புக்கு 3 சுழி நை வரும். வில்லில் புறப்பட்ட அம்பை கண்டு குதிரை கனைத்தது. இப்ப நமக்கு ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி 15க்கு. 16 பிப்ளியோகிராபி கலைச்சொல் அறிக. நூல் நிரல். 16 ஆப்ஷன் பி. 17 புலமை பெருங்கடல். லாஸ்ட் இயர் குரூப் 4 கொஸ்டின், 12th புக்ல இருக்கும். நிறைய பேர் இந்த கொஸ்டின் மிஸ் பண்ணியிருந்தாங்க. 12th புக்ல நூல்வெளியில கடைசி லைன்ல இருக்கும், அங்க இருந்து கேள்வி எடுத்திருந்தாங்க. புலமை பெருங்கடல் அழைக்கப்பட்டவர் யார்? ஊவே சுவாமிநாதன். 18வது கேள்வி சரியான எழுத்து வழக்கு தொடர். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. நிலத்தை கிளறணுண்டா பேச்சு வழக்கு, நிலத்தை கிளறணுண்டா பேச்சு வழக்கு, வகுறு பேச்சு வழக்கு. நிலத்தை கிளற வேண்டுமடா அப்போதுதான் வயிறு பேச்சு வழக்கு. நிலத்தை கிளற வேண்டுமடா அப்போதுதான் வயிறு நிறையும் எழுத்து வழக்கு. நமக்கு எழுத்து வழக்கு தான் கேட்டிருக்காங்க. 18க்கு ஆப்ஷன் டி. 19 பல பொருள் தரும் ஒரு சொல். அரளை, அரி, அளம், பானல், வரி, வளையம், இது எல்லாத்தையும் கடலை குறிக்குது. 12th புக்ல இருக்கும். 12th நியூ புக்ல லெசன் இன்சைட் இருக்கும். இறையன்பு ஐயா எழுத ஒரு லெசன் கொடுத்திருப்பாங்க, அதுல இருக்கும். ரொம்ப முக்கியம், இந்த கடல், யானை, காடு, இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கு. பல பொருள் தரும் ஒரு சொல், இந்த ரிலேட்டடா ஒரு பொருள் தரும் பல சொல், இரு பொருள் இருக்கு. இதெல்லாம் கேட்கணும்னா கேட்கறதுக்கு அதிகமா வாய்ப்புகள் இருக்கு. இது போக 10ஆம் வகுப்புல தேவநேய பாவனார் ஐயா எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகள் இருக்கு, அதுவும் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எதிர்ச்சொல் தருக. நந்தும் என்றால் பொருள் என்ன? தலைக்கும். அப்ப நமக்கு எதிர்ச்சொல் கேட்காங்க, வாடுதல். எதிர்ச்சொல் வாடுதல். 20A. 21 மரபு தொடரின் பொருள் அறிக. கிள்ளுக்கீரை மிகவும் எளிது. கிள்ளுக்கீரை மிகவும் எளிது, பழைய புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. 22வது கேள்வி அகரவரிசைப்படுத்துக. அகரவரிசைப்படுத்தணும்னா துருவம்க்கு அப்புறம் செயற்கை வராது, தொழிற்சாலை துருவம் வராது, காசாத்தான். ஆப்ஷன் பி. 22வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. 23 சரியான மரபு சொல்லுது. கமுகு, பாக்குமரம், கூந்தல். 23 சி. கமுகு, கூந்தல். 24 தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். எவ்வகை வினை? படிக்க வைத்தார் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார்னா பிறவினை. இந்த செயலை தந்தை செய்யல செய்ய வச்சிருக்கார், பிறவினை.
ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் கூறுக. நெறி நெறி சிந்த நெறினா நெருக்குதல் வரும். கழுத்த நெறி சொல்றோமா, நெறினா வழி எடுத்துக்கலாம், ஒழுக்கம் எடுத்துக்கலாம். 25வது கேள்வி ஆப்ஷன் சி. மகிழ் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் என்ன? மகிழ்ந்தோர். வினையாளனையும் பெயர் மகிழ்ந்தோர். 26வது கேள்வி ஆப்ஷன் ஏ. 27 கோடிட்ட இடத்தில் உள்ள பிழையை திருத்துக. சென்று பேருந்துகள் ஓடாது. இங்க லைன் அண்டர்லைன் பண்ணிருக்காங்க. இங்க என்ன பிழை இருக்குன்னு கேட்காங்க. சி தூ என்பது ஒன்றன் பாலுக்குரிய விகுதி. ஒருமை பன்மையில அக்ரிநேல ஒன்றன் பாலுக்குரிய விகுதி. சோ அப்ப இங்க பன்மை இருக்கு, பலவின் பால் இருக்கு, தூ வரக்கூடாது. அப்ப ஆப்ஷன் ஏ ஓடா. இதை பிழை திருத்தணும்னா என்று பேருந்துகள் ஓடா. 27 ஏ. 28 பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். இத்தொடர் உணர்த்தும் பொருளுக்கு ஏற்ற உவமை தொடர். பாரதியின் பாடல்கள் எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்குவதால் அது உள்ளங்கை நெல்லிக்கனி போல திகழ்கிறது. ஆப்ஷன் பி. 28 ஆப்ஷன் பி. 29 எதிர்ச்சொல் தருக. எல். எல் என்றால் பகல். நமக்கு கேட்டிருக்கிறது எதிர்ச்சொல் கேட்கிறாங்க. இரவு. சரி, கேட்டிருக்கிறது என்னன்னு பாருங்க. எதிர்ச்சொல் கேட்கிறாங்களா பொருள் கேட்கிறாங்கன்னு பாருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சிலபஸ்ல நமக்கு சொல்லும் பொருளும் இருக்கு. எதிர்ச்சொல் 2 இடத்துல மென்ஷன் ஆயிருக்கு. யூனிட் 1ல இருக்கு, யூனிட் 2ல இருக்கு. இப்ப நம்ம எதிர்ச்சொல் அதை ரீட் பண்ணாம பொருளை டக்குன்னு போட்டுருவோம். இந்த மாதிரி கவனக்குறைவால தவறுகள் அதிகமா நடக்கும். எதிர்ச்சொல் கேட்காங்க. 29 சி. சரியான நிறுத்தற்குறிகள். அடடா எவ்வளவு சிற்பங்கள். ஆப்ஷன் பி. 30க்கு ஆப்ஷன் பி. 31 பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். சான்றோர் கூறும் உபதேசங்கள் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை. இதுல என்ன பிறமொழி சொல் இருக்கு? உபதேசங்கள் என்பது பிறமொழி சொல். அதற்கு ஏற்ற தமிழ் சொல் என்ன? அறிவுரைகள். ஏற்ற தமிழ் சொல் அறிவுரைகள். 32 புறநானூற்றில் அதிக அளவு பாடல்கள் பாடியவர் ஔவையார். நமக்கு சிலபஸ்ல ஔவையார் இருக்கிறாங்க, கேள்விகள் கேட்பாங்க. உருத்திரங்கனாரும் சிலபஸ்ல இருக்கிறாங்க. உருத்திரங்கனாருக்கு 7ஆம் வகுப்புல ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் இருக்கு. அதை மட்டும் தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. ஔவையாருக்கு நம்ம நிறைய மெட்டீரியல் போட்டிருக்கோம். சொற்களை ஒழுங்குபடுத்தி தொடர் அமைக்க. உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ள வரையிலும். மேட்சால தமிழ் மொழி உள்ள வரையிலும் உலகம் வாழட்டும். தவறு. உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும். சரியா இருக்கு. 33க்கு ஆப்ஷன் சி. 34 சேர்த்து எழுதுக. பால் கூட்டல் ஊரும். இல்லும் ஊவும் சேர்ந்து லூன்னு வந்திருக்கும். அப்ப நமக்கு பாலூரும் எங்க இருக்கு? ஆப்ஷன் சி. 31க்கு ஆப்ஷன் சி. 34க்கு. 35 திருக்காவலூர் கலம்பகம் நூலின் ஆசிரியர் யார்? திருக்காவலூர் கலம்பகம் வீரம்மா முனிவர். ஆக்சுவலா இதுல கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஜியு போப் எழுதினது தமிழ் செய்யுள் கலம்பகம். ரெண்டையுமே கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. ஜியு போப் தமிழ் செய்யுள் கலம்பகம், வீரமா முனிவர் திருக்காவலூர் கலம்பகம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் என்னன்னா காவல் இருக்கும். காவல் இருக்கா? வீரமா இருக்கிறவங்க தானே காவல் காக்க முடியும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வீரமா இருக்கிறவங்க தான் காவல் காக்க முடியும். வீரமா முனிவர் திருக்காவலூர் கலம்பகம். சிலபஸ்ல இருக்காங்க, 2 பேருமே இருக்காங்க. ஜியு போப் இருக்கிறாங்க, வீரம முனிவர். அதாவது வெளிநாட்டு சான்றோர்கள் செய்த தமிழுக்கு செய்த நற்பணி என்னன்னு சிலபஸ் இருக்கு. ஜியு போப் இருக்காங்க, வீரம முனிவர். ஜியு போப் தமிழ் செய்யுள் கலம்பகம், காவல் காக்குறது வீரம முனிவர். சேர நாடு வேலம் உடைத்து, பாண்டி நாடு முத்துடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, தொண்டை நாடு சான்றோடைத்து என்பது யாருடைய வாக்கு? ஔவையின் வாக்கு.
36க்கு பாம்பே. 37 சொற்களை முறைப்படுத்தி தொடர் அமைக்க. கலிங்க வீரர்கள் ஒருவரை முந்திக் கொண்டு ஓடினர். ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர் கலிங்க வீரர்கள் வராது. கலிங்க வீரர்கள் ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர். சரியா இருக்கு. ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர். 37க்கு சி. 38 கண்ணதாசன் ஐயா பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் சரியானவை எதுன்னு கேட்காங்க. கவியரசு கண்ணதாசனின் இயற்பெயர் காத்தவராயன் கிடையாது. கண்ணதாசன் ஐயாவோட இயற்பெயர் முத்தையா. காத்தவராயன் யாருடைய இயற்பெயர் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதரோட இயற்பெயர். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் கொடுத்திருக்காங்க, தவறு. இரண்டாவது அரசவை கவிஞர், முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் ஐயா. கமகப்பிரியா இவரின் புனைப்பெயர். சரி. 1981ஆம் ஆண்டு இயற்கை எழுதினார், அதுவும் சரி. 38க்கு 3, 4 சரியா இருக்கு. 3ம் 4ம் சரியா இருக்கு. 38 ஆப்ஷன் டி. 39 பேச்சு வழக்கில் அமைந்தவை. பேச்சு வழக்குல எது இருக்கு? அண்ணனும் அக்காலும் தம்பியை அன்புடன் வரவேற்றனர். எழுத்து வழக்கு. பீக்கங்கா பாவக்கா பேச்சு வழக்கு. பேச்சு வழக்கில் அமைந்தவை தான் கேட்காங்க, ஆப்ஷன் பி. காலையிலேயே கண்ணாம்பூத்தி ஆட்டம் ஆடலாம். எழுத்து வழக்கு. கொடுத்த செய்தி கோவை. இந்த கோவை ரொம்ப ரொம்ப முக்கியம். 9th புக்ல பாக்ஸ்ல இருக்கு. கோவை தான் சரி, கோர்வை தவறு. 39க்கு ஆப்ஷன் பி. நிறைய பேர் இதை ஸ்ட்ரகிள் ஆறீங்க. கோவை தான் சரி. 39 ஆப்ஷன் பி. 40 கலைச்சொல் அறிக. மெரைன் கிரியேச்சர் கடல்வாழ் உயிரினம். மெரைன் கிரியேச்சர் கடல்வாழ் உயிரினம். 41 தமிழில் நாவா என பொருள் தரும் நாயு எம்மொழி பதம். கிரேக்கம். கிரேக்கம். 42 புதிய சொல் உருவாக்குக. தேன், விளக்கு, மலை, மணி, விண், பொன், பூ. இதுக்கு ஒரு புதிய சொல் உருவாக்கணும். எதை சேர்க்கலாம்? தேன்மணி கிடையாது, விண்மலை கிடையாது, மலை, பூ, பூமணி. பூமணி. நீ வந்தேன் என்பது என்ன வலுன்னு கேட்காங்க. வலுன்னா ஏதோ தவறு இருக்குன்னு அர்த்தம். என்ன தவறு இருக்கு? நீ வந்தாய்ன்னு எழுத முடியும். நான் வந்தேன், நீ வந்தாய். நான், நீ, அவர்கள், இது எல்லாம் இடத்தை தான் நமக்கு சொல்லுது. தன்மை முன்னிலை படக்க இடத்தை சொல்லுது. இதுல இடவலு இருக்கு. இட வலு. 44 கீழ்கண்டவற்றுள் தவறானவை. வாழ்வான் எதிர்காலம், வீழ்கிறான் நிகழ்காலம், வருவான் நிகழ்காலம் கிடையாது, வருவானும் எதிர்காலம். வெல்வான் எதிர்காலம். 44 சி. 45 அகர வரிசைப்படுத்துக. மக்கள், மாந்தர், மொழி, அலுவலர். முதல்ல உயிரெழுத்து தான் வரணும். அதை தூக்கிட்டாலே ஏவும் சியும் க்ளோஸ். அலுவலர் மா மா இத போட்டாலே 45 ஆப்ஷன் பி. 45வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. 46 இரு பொருள் தருக. பிடி பிடித்தல், பெண் யானை. பிடினா பெண் யானை, வேலம்னா ஆண் யானை. 47 சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. நோய் தொற்று அதிகரித்து வருகிறது, அதனால் பள்ளிக்கு விடுமுறை. சரியான இணைப்பு சொன்னீங்க, அதனால். 48 சந்திப்பிழை இல்லாத தொடர். மெட்டுக்கு பாட்டு பாடு. சந்திப்பிழை மெட்டுக்கு என்பது 4ஆம் வேற்றுமை தொடர். அங்க இப்பு வரணும். இது ரெண்டுலயுமே இப்பு இல்லை. இங்கே இப்ப இருக்கு. மெட்டுக்கு 4ஆம் வேற்றுமை தொடரில் வல்லினம் மிகும். பாட்டு பாட்டு வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரம் வல்லினம் மிகும். மெட்டுக்கு இப்போ வரணும், பாட்டு இப்போ வரணும். ஆப்ஷன் டி. 48வது கேள்வி ஆப்ஷன் டி.
சொன்னார் வேர் சொல் தருக. சொன்னார்க்கு வேர் சொல் சொல். சொன்னார் வேர் சொல் சொல். மரபு தொடரின் பொருள் அறிக. ஆரப்போடுதல். இதெல்லாம் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மரபு தொடர் தான். ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம்னா அது கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா ஆரப்போடு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆரப்போடுதல், தாமதித்தல். ஆரப்போடுதல், தாமதித்தல். 51வது கேள்வி. உவமை தொடர் ஏற்ற பொருள் அறிக. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல என்பது எதிர்பாராத ஒரு நிகழ்வு. 51 ஆப்ஷன் சி. 52 கலைச்சொல் அறிக. கெசட். கெசட் என்பது அரசிதழ். 53 52 ஆப்ஷன் பி. 53 தலைவன் இல்லாத படை சிதறும். வாக்கியத்திற்கு பொருத்தமான உவமை தொடரை தேர்வு செய்க. தலைவன் இல்லாத படை சிதறும். ஏற்றாற்போல் என்ன உவமை தொடர் இருக்குன்னா, அச்சாணி இல்லாத தேர். அச்சாணி இல்லாத தேர் ஓடுமா ஓடாது. அது மாதிரி தலைவன் இல்லாத படை சிதறும். 54 மரபு தொடரின் பொருள் அறிக. கண் துடைப்பு. கண் துடைப்பதற்கான பொருள் ஆதாரமின்மை, அசையாமை வராது, ஆதரவு தெரிவித்து, போலித்தன்மை. பதறாத காரியம் சிதறாது. பழமொழியின் பொருள் அறிக. பதறாத காரியம் சிதறாது. இதன் பொருள் நிதானமா இருக்கணும். எப்பயுமே நிதானமா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் எளிமையா தினசரி வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடியது. 56 பழமொழிக்கு ஏற்ற பொருள் தருக. புலி பசித்தாலும் புல்லை தினாது. தன் சான்றாண்மை குணத்தை மாற்றிக்கொள்ளாது. வஞ்சகம் தவன் நிலை தவறாது. தன் நிலையை மாற்றிக்கொள்ளாது. 57 ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் அவர்கள் பிறந்த ஆண்டு எது? 1730. 1780 கோட்டை கைப்பிடிக்கப்பட்டது. சிவகங்கை கோட்டை கைப்பற்றது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2022 குரூப் 4ல கேட்ட கேள்வி. 58 வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின். திருக்குறள் உணர்த்தும் கருத்து. இதுல என்ன கருத்து தெரியுது அப்படின்னா, நேர்மை தெரியுது. வாணிகர்களின் நேர்மை தெரியுது. 58 சி. 59 சிறுவஞ்சம் நூலில் குறிப்பிட்டப்படும் மூலிகைகள். 5 மூலிகைகள் சொல்லியிருப்பாங்க. சுக்கு மிளகு அதுல வராது. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, சுக்கே வராது. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. லவங்கம்னா 7ஆவதுல வரும். 59 சி. 60 சரியான நிறுத்தல் குறிகளை இட்டு எழுதுக. சிற்பக்கலையின் உச்சத்தை நீ பார்க்க வேண்டுமா? என்னுடன் வா. அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுது. பார்க்க வேண்டுமா, வினா எழுத்து வருது, கேள்வி எழுது. அப்ப இங்க கேள்விக்குறி வரணும். கேள்விக்குறி இல்லாதது வரக்கூடாது. ஆப்ஷன் பி வராது, ஆப்ஷன் டி வராது, வியப்பு இல்லாங்க. அப்ப ஏ அல்லது சில என்னுடன் வா. வா என்பது விழி, கூப்பிடுறது. அதன் பின் வியப்புக்குறி தான் வரணும். அப்ப நமக்கு ஒரு கேள்விக்குறி ஒரு வியப்புக்குறி போட்டோம் அப்படின்னா 60 ஆப்ஷன் சி. 61 கீழ்கண்டவற்றுள் தமிழ் சொல் எது? திங்கள் என்பது தமிழ் சொல். சக்கரம், விடம், வருடம் இதான் தமிழ் சொல் கிடையாது. 61 ஏ. 62 கலைச்சொல் அறிக. டிடாக்டிக் கம்பைலேஷன், நீதி நூல் திரட்டு. 10th நியூ புக்ல பின்னாடி கொடுத்திருப்பாங்க. பே ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? அச்சம். அச்சம். பசி என்னும் தீய நோய் யாரை அணுகுவதில்லை என்று வள்ளுவர் கூறுகிறார். புறங்கூறாத அவர் கிடையாது, இரக்கம் கொள்பவர் கிடையாது. பகிர்ந்து உண்பவரை பசி என்னும் தீய நோய் அல்லாது. கை ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். கை ஒழுக்கம். புத்துயிர் ஊட்டி.
துயிர் ஊட்டி. புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. 66 சி. 67 குறில் நெடில் வேறுபாடு அறிக. சிரம் சீரம். சிரம் என்றால் தலை, சீரம் என்றால் பால். 67 பி. 67க்கு ஆப்ஷன் பி. 68 கலைச்சொல் அறிக. கைடன்ஸ். கைடன்ஸ் என்பது வழிகாட்டுதல். 69 தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது என்று மொழிந்து இன்புற்றவர். இது ரொம்ப முக்கியம். பலமுறை டிஎன்பிஎஸ்ல கேட்ட வினா. டாக்டர் கிரவுல் சொன்னது. டாக்டர் கிரவுல். 69 ஏ. 70 மாறுபட்டதை தேர்வு செய்க. கண்டான், வந்தான், வென்றான், நண்டு. இணை எழுத்துக்கள் அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. இணை எழுத்துக்கள் அடிப்படையில் அமையல. வென்றானுக்கு இந்த ராவம். இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸே பார்த்துட்டோம். அன்னை தமிழ் வீடியோஸ்ல பார்த்துட்டோம். இணை எழுத்துக்கள் நம்ம எப்படி பார்க்கறதுன்னு பார்த்துட்டோம். கீழ்கண்ட பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. இது மாதிரி நமக்கு 5 கேள்வி கேட்பாங்க. தமிழ் வளர்த்த நுண்கலைகளில் ஓவியக்கலை முன்னணியில் நிற்கிறது. நமக்கு கேள்வி எங்க இருக்குன்னு பார்ப்போம். எழுத்து என்பதன் பொருள் யாது? எழுத்துன்னு என்ன கேட்காங்க. அந்த கேள்விக்கான விடை எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் சங்க காலத்திற்கு முன்னரே வரையப்பட்ட ஓவியங்களை கண்ணெழுத்து என்று வழங்கின. தமிழ் இலக்கியங்களில் எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள். முதல் கேள்விக்கான விடை ஓவியம். 72வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் நுண்கலை அல்லாதது எது? ஓவியம், இசை, சிற்பக்கலை, அறிவியல். அறிவியல் நுண்கலையில வராது. 73 பழங்கால மக்கள் எந்த எழுத்துக்களால் கருத்துக்களை புலப்படுத்தினர்? நமக்கு பேசேஜ் என்ன கொடுத்திருக்கிறாங்க? பழங்கால மக்கள் சித்திர எழுத்து. நமக்கு ஆப்ஷன் பி. கோட்டோவியங்கள் இவற்றுள் எதை கொண்டு வரையப்பட்டன? நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு எல்லாமே கோட்டோவியங்கள் வரைஞ்சிருக்கிறாங்க. நமக்கு நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு இவை அனைத்தும். சங்க காலத்தில் ஓவியத்தை எவ்வாறு அழைத்தன? ஓவியத்துக்கு பேரு சங்க காலத்துல என்னன்னு கேட்கிறாங்க. தமிழர் வளர்த்த ஓவியங்கள் தமிழ்நாட்டில் சங்க காலத்துக்கு முன்னரே. கேள்வி சங்க காலத்தில் ஓவியத்தை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ் வளர்த்த நுண்கலையில் ஓவியக்கலை முன்னணிக்கு தமிழ்நாட்டில் சங்க காலத்திற்கு முன்னரே வரையப்பட்ட ஓவியங்களை கண்ணெழுத்து. இதற்கு பதில் சங்க காலத்திற்கு முன் வரையப்பட்டது கண்ணெழுத்து. நமக்கு ஆப்ஷன் ஏ. 75வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. 76 கலைச்சொல் அறிக. ஏல்கான் தமிழ் சொல் தருக. ஒரு சின்னம். சிறப்பு தமிழ் புத்தகத்துல இருக்கு. சிறப்பு தமிழ் நியூ புக் 11th 12th நல்லா படிச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் 600 வேர்ட்ஸ் இருக்கு. படிக்கிறதுக்கு ரொம்ப கடினமான வார்த்தைகளா இருக்கு. ஆனா கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா கலைச்சொல் நமக்கு 10 கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஸ்கூல் புக்ல பள்ளி புத்தக அளவில் 6 to 12 தாண்டி போகணும்னா சிறப்பு தமிழ் புத்தகத்தெல்லாம் எடுப்பாங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி எழுதுக. இன்ஸ்டீட் ஆஃப் பதிலாக. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. ஸ்டார்ம் புயல், சீ பிரீஸ் கடல் காற்று, டெம்பஸ்ட் தவறு, லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று சரியா இருக்கு. சீறி அடித்து சுழன்ற அலைகளில் சிக்கிய ஒரு படகாய் தடுமாறி இழைத்து மடிந்த மகாகவி தன் சரிதம் உரைப்பேன் என்று பாரதியாரை பற்றி பாடியவர் யார்? தமிழ் ஒலி. 5th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல இருக்கு. கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை கண்டறிக. இந்த கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சில, பல, சிலர், பலர் பார்த்திருக்கோம். படை பல வந்திடினும் தடை பல. பல என்பது அக்னி பொருளில் பயன்படுத்த வேண்டும். முன்னும் பயன்படுத்தலாம், பின்னும் பயன்படுத்தலாம். அப்ப இது சரியா இருக்கு. அவர் கட்டுரையில் பல பிழைகள் முன்னாடியும் பயன்படுத்தலாம், பின்னாடியும் பயன்படுத்தலாம். சரியா இருக்கு.
மக்கள் பலர், அக்ரிணைக்கு பின்னாடிதான் பலர் உயர்திணைக்கு பின் பலர் பயன்படுத்தணும். சி சரியா இருக்கு. சிலர் வீரர்கள் வரக்கூடாது. இதை சரி பண்ணோம் அப்படின்னா வீரர்கள் சிலர், உயர்திணைக்கு அடுத்தாற்போல் சிலர் பயன்படுத்தணும். 80க்கு ஆப்ஷன் டி. 81 கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை கண்டறிக. வருவதும் போவதும் கிடையாது. தவறு. வருவதும் போவதும் கிடையா. ஒன்றோ அல்லது இரண்டோ தருக. தவறு. ஆல்ரெடி இங்க அல்லது எடுத்துடணும். ஒன்றோ இரண்டோ தருகனாலே அல்லது ஒரு மீனிங் அதுக்குள்ள இருக்கு. திரும்பி ரிப்பீட்டடா அல்லது நம்ம சேர்க்கக்கூடாது. 81க்கு மேற்கண்ட எதுவும் சரியில்லை. 12th புக்ல இருக்கு. 12th ஓல்டு புக்ல இது மாதிரி 10 வார்த்தைகள் இருக்கு, கேட்பாங்க. விலங்காய் பிரித்து எழுதுக. வில கூட்டல் காய். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணக்கூடிய இடம். விலம் கூட்டல் காய் போட்டு வருவாங்க, தவறு. வில கூட்டல் காய் ஸ்கூல் புக்ல இருக்கு. 9ஆம் வகுப்பு புத்தகத்துல நமக்கு ஒரு பாக்ஸ்ல இருக்கும். உயிரெழுத்தை இறுதியாக கொண்ட மரப்பெயர்கள் முன் மெல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி ஒரு விதி இருக்கு. அது அடிப்படையில விலங்காய். தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரையை எழுதியவர் யார்? சி இலக்குவனார். பிரீவியஸ் இயர் கொஸ்டின். சி இலக்குவனார். பிரித்தெழுதுக. நல்குற ஒளிய 2003ஆம் ஆண்டு எடிஷன் இருக்கு. நல்குறவு அப்படின்னா மீனிங் என்ன? வறுமை. இப்ப பிரிச்சு பாருங்க. வறுமை ஒளிய, நல்குறவு கூட்டல் ஒளிய. ஆப்ஷன் சி சரி. நல் உறவு இப்பெல்லாம் பிரிச்சா தப்பு, நல்கு தெரிஞ்சா தப்பு. கண்டிப்பா பொருள் புரிஞ்சாலாம் இதை பிரிக்க முடியும். பொருள் புரியாம இதை நம்ம பிரிக்கிறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். பொருள் தெரிஞ்சுக்கோங்க. நல்குறவு என்றால் வறுமை. பொருள் கண்டிப்பா படிங்க. புதிய புத்தகம், பழைய புத்தகம், 2003ஆம் ஆண்டு எடிஷன் சொல்லும் பொருளும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரித்தெழுதுறதுக்கு பயன்பெறும். சொல்லகராதிக்கு ரொம்ப பயன்பெறும். நல்குறவுனா வறுமை. அப்ப வறுமை ஒழிய பொருள் இருக்கு. 85 குடும்பம் எனும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல். திருக்குறள். 12th நியூ புக்ல இருக்கு. லெசன் இன்சைட்ல இருக்கு. பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார்? 2ஆம் பகுதி. விருந்தோம்பல் 5 பகுதிகளா இருக்கும். 2ஆம் பகுதியில் படைத்துள்ளார். 9ஆம் வகுப்பு புத்தகத்துல நூல்வெளியில இருக்கு. சேரமான் காதலி எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர்? கண்ணதாசன் ஐயா. செங்கற்பட்டு அதன் மருவு செங்கை. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. சுட்டல் எங்க சேர்க்கலாம்? காட்டு விலங்குகளை சுட்டல் தடை செய்யப்பட்டுள்ளது. தவறா இருக்கு. ஷூட் பண்றத சொல்றாங்க, அந்த மீனிங்ல இங்க வராது. செய்த தவறுகளை சுட்டல் திருந்த உதவுகிறது. சரியா இருக்கு. சுட்டி காட்டினாதான் செய்த தவறுகளை திருத்த முடியும். தீயினால் சுட்டல், இந்த பொருள் வராது. தலையில் மல்லிகைப்பூ சூட்டல்னு வரும். சுட்டல்னா போட்டா தவறு. இப்ப நமக்கு பொருந்துறது 89க்கு ஆப்ஷன் பி. தொழி, தோல், தோடு, ஓடு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கின்றன? இது எல்லாமே பழங்களின் மேற்பகுதி. 90வது ஆப்ஷன் சி. 91 பொருந்தா சொல்லை கண்டறிக. பாயிரவியல், இல்லறவியல், குடிமையியல், துறவரவியல். இது எல்லாம் அறத்துப்பால்ல வரக்கூடியதா இருக்கு. அறத்துப்பால் 4 இயலா பிரிக்கப்பட்டிருக்கும். அப்ப நமக்கு ஆன்சர் 91வது கேள்விக்கு சி தவறா இருக்கு. பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், இன்னொன்னு ஊழியல். ஊழியல். தொண்ணூத்தி 2வது கேள்வி. ஒரு ஓர். ஓர் என்பது உயிரெழுத்து முன் பயன்படுத்தணும். ஒரு என்பது உயிர்மை எழுத்து முன் பயன்படுத்தணும்.
நம்ம அதை அப்ளை பண்ணோம்னா ஏடி கேன்சல் ஆயிடுச்சு. ஓர் அழகிய சிற்றூரில் உயிர்மேல் ஒரு குளம் இருந்தது. இங்க இது தவறா இருக்கு. 92வது கேள்வி ஆப்ஷன் சி. 93வது கேள்வி சரியான மரபு சொல்லினை தேர்க. நாணல் தோகை. நாணல் தோகை. 94 சரியான நிறுத்தற்குறிகளை உடைய சொல்லை கண்டறிக. காகத்திற்கு காது உண்டா என்பது கேள்வி. அது ஒரு கேள்வியா இருக்கு. வியப்பு வரக்கூடாது, வினாக்குறி இட வேண்டும். அதற்கு காது கேட்குமா, மறுபடியும் ஒரு கேள்வி தான் இருக்கு. சப் ஆப்ஷன் சி. 94 சி. 95 கீழ்கண்டவற்றுள் சரியான தொடர் எது? ஆற்று வெள்ளத்தில் மக்களும் மரங்களும் குடிசைகளும் ஆடும் ஆடுகளும் மிதந்து சென்றனர். இங்கதான் இருக்கு என்னன்னு. அப்ப அக்ரிணை எழுவாயா உயர்தனை எழுவாயா? எழுவாய்கள் அதிகமாக விரைவு வருவது என பார்ப்போம். இங்க எழுவாய்கள் அதிகமாக விரைவு வந்தது அக்ரிணை. மரங்கள் அக்ரிணை, குடிசைகள் அக்ரிணை, ஆடு மாடுகள் அக்ரிணை. அக்ரிணை எழுவாய் அதிகமாக விரைவி வந்துள்ளது. அப்ப அக்ரிணை விகுதியை கொண்டு முடிய வேண்டும். அப்ப சென்றன என்று முடிய வேண்டும். பன்மையில முடியணும். சென்றன. ஆப்ஷன் பி. 96 முதுகுடி பிறந்த மகளிரும் நிகரற்ற வீர வாழ்க்கையினர் ஆவார் என்பது ஒரு செய்தி. செய்தி வாக்கியம் இதுல வெளிப்படுது. பழமொழியின் நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும். தி ஃபேமஸ், ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பழமொழி. 2024 குரூப் 4 கேள்வியில கேட்ட ஒரு ட்விஸ்டட் கொஸ்டின் எடுத்துக்கலாம். நிறைய பேர் தவற விட்ட கேள்விதான் அந்த கேள்வி. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். மானத்தை பணம் காக்கும். இந்த அளவுக்கு நம்ம அங்க உட்காந்து யோசிக்க முடியும். எக்ஸாம் ஹால்ல உட்காந்து மரத்தை இலை காக்கும் அப்படிங்கிறதுக்கு ரிலேட்டடா பார்க்கல. உயிரை சொல் காக்கும் அந்த மாதிரி இதுக்கு ஆப்டா யோசிக்கிறோம். ஆனா பழமொழியில அவங்க என்ன இதுக்கு முன்னாடி இருக்கோ அதுதான் ஆன்சரா கொடுப்பாங்க. பழமொழியில இந்த பழமொழி மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். 98வது கேள்வி. ஹெரார்ச்சி அடுக்கதிகாரம், ஹைப்பர் போல் முரண் நகை கிடையாது. எம்பைரிசம் அனுபவவாதம் 1, 3 சரியா இருக்கு. சிறப்பு தமிழ் புத்தகத்துல இருக்கு. லாஸ்ட் வீடியோல கூட கேட்டிருந்தீங்க, ஒரு நபர் கேட்டிருந்தாங்க கலைச்சொற்கள் எங்க இருந்து எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி. கலைச்சொற்களுக்கு சோர்ஸ் நம்ம எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா 6 to 12ஆம் வகுப்பு வரைக்கும் புதிய புத்தகம், 6 to 12 பழைய புத்தகம், 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகம். அதுல இருந்து தான் அதிகப்படியான கலைச்சொற்கள் கடைசியில் அந்த தேர்வுக்கு எடுத்துருந்தோம். அன்னை தமிழ் தேர்வு 6க்கு. அப்ப கலைச்சொற்கள் அங்க நல்லா படிச்சுக்கோங்க. இது தாண்டி 6 to 12 வரை உள்ள சமூக அறிவியல் வரலாறு புத்தகத்துல கலைச்சொற்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது அவ்வளவு முக்கியம் இல்லை. சிறப்பு தமிழ்லயே அவ்வளவு வார்த்தைகள் இருக்கு. சிறப்பு தமிழ் நல்லா படிச்சுக்கோங்க. சிறப்பு தமிழ்லயே ஒரு 600+ இருக்கு. அது தெளிவா படிச்சுக்கிட்டீங்கன்னா கூட யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். தற்பவம் சொல்லை கண்டறிக. 99வது கேள்வி. தற்பவம் தற்சமம் ஒரு கான்செப்ட் 7ஆம் வகுப்புல கொடுத்திருப்பாங்க. தற்பவம் என்றால் லக்குமி. தற்சமம்னா வடமொழியில என்ன இருக்கோ நம்ம அப்படியே எழுதுறது. லக்ஷ்மி, இது தற்சமம். நம்ம தமிழ் முறைப்படுத்தி எழுதுறோம்னா அது தற்பவம். இப்ப நமக்கு லக்குமி தற்பவம். 100வது கேள்வி. ப்ராஸ்பெக்டஸ் தமிழ் சொல் தருக. ப்ராஸ்பெக்டஸ் தமிழ் சொல் விளக்கச்சுவடி. 12th நியூ புக்ல இந்த கலைச்சொல் இருக்கு. இப்போ 100 கேள்விகளுக்கும் விடையை பார்த்தோம். காலையில இந்த வினாவை தேர்வு எழுதியிருப்பீங்க. இந்த விடைகளோடு ஒப்பிட்டு திருத்துங்க. 100 கேள்விக்கு நீங்க எவ்வளவு மதிப்பெண் பெற்றீங்களோ சில கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்க. நாளைக்கு நம்ம அகாடமியில முழு தேர்வு நடக்க இருக்கு. இந்த முழு தேர்வு எழுதுவதற்கும் தயாரா இருங்க. நல்லா ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுங்கிற இதுல படிங்க. ரிவிஷன் நல்லா பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் டெட்லைன் கொண்டோம். 2 வார கால அளவு தான் இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு திருப்புதல் சரியாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு மார்க் நல்லா வரும். இந்த ரிவிஷன் பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 முழு மாதிரி தேர்வும் எழுதுங்க. ரிவிஷன் நல்லா எழுதுங்க. நீங்க தேர்வில் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அனைவரும் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு செய்யுன் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.